இன்றைக்கு நேசருடன் என்கிறதான ஒரு வார்த்தையை உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்களை வைத்து நாம் தியானித்து நம்முடைய நடைமுறை கிறிஸ்தவ வாழ்வுக்காக அதை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பர்களே, உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் கொண்டிருக்கின்ற அந்த தெய்வீக உறவை குறித்த பல விஷயங்களை மிக அருமையாக விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். அதிலே முதலாவது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகின்றேன். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 2வது வசனம். 8:2. நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்தவர்க்கமிட்ட திராட்சரசத்தையும் என் மாதளம் பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேசருடன் என்கிற அனுபவத்திலே நேசருடன் தாயின் வீட்டுக்கு செல்லுகின்ற ஒரு அனுபவத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆத்தும நேசர். அல்லேலூயா. அவர் ஓடு கூட நம்முடைய சொந்த வீட்டுக்குள் நாம் வளர்ந்து பழகின அந்த அனுபவத்துக்குள் கடந்து செல்லுகின்ற ஒரு அனுபவத்தை இது நமக்கு காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்துவை வாழ்வின் துணையாக நேசராக ஏற்றுக்கொள்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு அநேகர் புதிதாய் இந்த சர்ச்சில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? அவரோடு பேசுகின்ற உறவாடுகின்ற ஜெபம் என்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள்? அல்லது அது ஒன்றும் அறியாதபடிக்கு முதல் முறையாக கூட வந்திருக்கலாம். இயேசு ஒரு அருமையான நண்பராகவும் நேசராகவும் கூட நமக்கு விளங்குகின்ற மகா பெரிய தேவன். அல்லேலூயா. அவர் மகா பெரிய தேவன். ஆனால் தம்மை தாழ்த்தி நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி நம்மோடு கூட பேசி நம்மோடு வாழ்விலே கலந்து நடந்து வருகிற ஒரு அருமையானவர். அதனால தான் அவருக்கு நேசர் என்ற ஒரு அடைமொழி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நேசராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வில் அந்த பர்சனல் லைஃபுக்குள்ளாக, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக, வெளியே யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாத அந்த அந்தரங்க வாழ்வுக்குள்ளாக அவரை நாம் கொண்டு வரலாம், அவரை அழைத்து வரலாம். நேசரோடு நம்முடைய அந்தரங்கத்தை, நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களை நன்கு பகிர்ந்து கொண்டு அவரோடு வாழ்க்கை பயணம் செல்லலாம். ஹல்லேலூயா. ஏன்னா வாழ்க்கையில நம்ம பல வேளைகளில் யோசிப்போம், என்னை புரிந்து கொள்வார் யார் உண்டு, நான் யார்கிட்ட போய் பேசிக்கொண்டு இருக்க முடியும், என் பாரத்தெல்லாம் யார்கிட்ட சொல்றது என்று ஏதாவது கட்டங்களில் அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணுகிறது உண்டு. ஆனால் பாருங்க, அதுக்காக சில வேளை மனுஷர்களை தேடுகிறோம், நண்பர்களை தேடுகிறோம், கணவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம், மனைவியிடத்தில் எதிர்பார்க்கிறோம், ரொம்ப பாசமிகு மக்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எல்லாருமே செய்வாங்க, செஞ்சாலுமே நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. யாராலையும் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த ஸ்தானத்திலே நாம் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னா, அவர் நாம் எப்படி அவரை எடுத்து அனுபவிக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்மோடு பழகுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடினாலே இந்த இயேசுவை முதலாவது நம்முடைய தாய் வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு வருவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அழைத்து கொண்டு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். எவ்வளவு அருமையான வசனம். இயேசு சொல்லுகிறார், நான் வாசல் படி நின்று கதவை என்ன பண்றேன்? தட்டுகிறேன். நீ என்ன செய்யணும்? என் சத்தத்தை கேட்டு இதய வாசல் கதவை என்ன செய்யணும்? எனக்கு திறக்க வேண்டும். நான் உள்ளே வருவேன். வந்தது மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும்
வில் சிட் அக்ராஸ் த டேபிள். அப்படியே நம்ம உட்கார்ந்தது ஷேரிங்கை காட்டுது. நம்ம சேர்ந்து போஜனம் பண்ணுவோம்னு சொன்னா பேசுவோம், பகிர்ந்து கொள்ளுவோம். அப்படி ஒரு அழகான ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப்பை அது காட்டுகிறது. ஹல்லேலூயா. இந்த பெரிய தேவன் நம்மளோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். அதுவே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு எட்டாத நிலையில் தெய்வங்கள் என்று அறியப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் இயேசுவோ நமக்காக தம்மை தாழ்த்தி பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தவர். ஆமென். அவர் இன்றைக்கும் நம்மோடு பேச, நம்மோடு உறவாட எப்பொழுதும் விரும்புகிறார். மோசே காலத்துல நான் ஜனங்கள் நடுவிலே தங்கும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குங்கன்னு சொன்னார். அவருடைய ஆசையை பாருங்க. எவ்வளவு தூதர்களுடைய ஓயாத துதிகளின் நடுவில் பரிசுத்தமான எந்த ஒரு மாசில்லாத ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு. உயரமான சிங்காசனத்தின் வலது பார்சத்துல இருக்கிறாரு. ஆனா அவருடைய ஆசை என்ன? என் மக்கள் மத்தியில நான் தங்கி இருக்கணும். அல்லேலூயா. கடைசியில கூட நம்மளெல்லாம் இப்படி சர்ச்சில் கூட்டிக் கொண்டு வர்ற நோக்கம் என்ன? நம்மளெல்லாம் ஆயத்தப்படுத்தி ஒரு நாள் அவரோடு சேர்த்து கொண்டு அவர் வாழும் இடத்திலே நம்மையும் வைத்து இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறத நிறைவேற்ற விரும்புகிறார். ஸோ ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். நாம் எத்தனை பேர் அவரை நம்முடைய தனிப்பட்ட அறைகளுக்குள் அழைத்து சென்றிருக்கிறோம்? பலர் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம், இயேசுவோடு பழகி கொண்டிருப்போம். ஆனா நம்முடைய உள்ளத்தில் பல அறைகள் இருக்கிறது அல்லவா? சில அறைகள் இன்னும் கூட அவருக்கு திறக்கப்படாம அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா சில அறைகள்ல தான் அவங்கள நம்ம கொண்டு வருவோம். எல்லா அறைகளுக்குள்ள என்ன செய்ய மாட்டோம், அழைத்து கொண்டு வரமாட்டோம். அதே மாதிரி ஒரு கெஸ்ட் மாதிரி நீங்க வச்சிருக்கீங்களா? இன்றைக்கு இயேசுவை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்கு உள்ள எந்த அறைகளுக்குள்ள நீங்க அழைத்து வரவில்லையோ அந்த அறைகளுக்குள்ளையும் அழைத்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாகிவிடும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கமே உங்களை விட்டு மாறிவிடும். ஆமென். ஆண்டவர் இயேசு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறவர். ஆமென். வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு ஒரு நெகட்டிவாக, ஒரு இழந்து போகிற, ஒரு கீழ் நோக்கி போகிற அனுபவத்திலே இருக்கின்றதோ அதையெல்லாம் ஆண்டவர் இயேசு மேன்மையாக்க முடியும். நீங்க இடம் கொடுங்க, திறக்க வேண்டியதை திறந்து கொடுங்கள். ஹல்லேலூயா. இது யாற்றையும் சொல்ல முடியாது. அப்படி சில ரகசியங்கள் உண்டு. ஐயோ இதை சொன்னா என் பேரை கெட்டுருமே, என் மானம் என்ன, மரியாதை என்ன ஆகும் அப்படி நினைக்கிறோம் இல்லையா? அதை இயேசுவிடத்துல ஷேர் பண்ணலாம். ஹல்லேலூயா. வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா கூட அந்த டைமுக்கு அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க, ஒரு இதமா இருக்கும். ஆனா நாளைக்கு அவங்களே வாய் விட்டுருவாங்க. அந்த ரகசியம் திடீர்னு என்ன ஆயிடும்? ஏதோ சந்தர்ப்பத்துல மனுஷன் தானே, அறிந்தோ அறியாமலோ வெளியே விட்டுருவாங்க. ஆனா இயேசு கிட்ட சொன்னா அந்த ரகசியம் வெளியே போகாது. ஹல்லேலூயா. அழகா டீல் பண்ணுவார், அழகா டீல் பண்ணுவார். ஒர்க் பிளேஸ்ல சில ப்ராப்ளம், வீட்டில் சொன்னா வேலைக்கு விட மாட்டாங்க, யார்கிட்டயா சொன்னா அடுத்தது பிரச்சனை ஆகிடும். அந்த மாதிரிப்பட்ட ட்ரபிள்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது உண்டு. வெளியே சொல்ல முடியாது, சொன்னா வேலை இழந்துருமே, அல்லது வீணா வீட்டுக்கு சண்டை வந்துருமே. ஆனா அதெல்லாம் இயேசு கிட்ட நீங்க பகிர்ந்து கொண்டீங்கன்னா அருமையா டீல் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கீங்க, அவர் உங்களோட கூட இருப்பாரு. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள், ஐயோ இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இதுக்கு நான் எத்தனை முயற்சி எடுத்தாயிற்று, இதுக்கு மட்டும் ஒரு விடுதலை வரலையே, அந்த விஷயத்திலும் இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார். கண்டிப்பா உங்களை அவர் இந்த எந்த விஷயத்திலும் வெட்கப்படுத்தவே மாட்டார், வெறுமையா விடவே மாட்டார், வெறும் கையாய் ஒரு பொழுதும் உன்னை நடக்க வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் கூட இருப்பதே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனாக இருக்கும். எந்த வாழ்க்கையில சில காரியம் இல்லாம தான் இருக்கும், ஆனா இயேசு கூட இருந்தா அந்த இல்லாமை கூட இனிமையாத்தான் தெரியும். ஆமென். இயேசுவை அந்தரங்க வாழ்வுக்குள் அழைத்து வர வேண்டியது மிக அவசியம். ரொம்ப க்ளோஸா இயேசுட்ட பேச பழகணும், ரொம்ப ஓப்பனா இயேசுடத்துல பகிர்ந்து கொள்ள பழகணும். அப்போ உங்க வாழ்க்கையில அந்தரங்கத்தில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். சிலரை பார்த்தா சிரிக்கவே முடியல, ஆனா இயேசுவோடு நெருங்கி பழகி பாருங்க, எல்லாரையும் நேசிக்க, எல்லாரையும் முகம் பார்த்து பேச அழகான ஒரு உள்ளத்தை உங்களுக்கு தருவார். ஆமென்.
நம்ம விரும்பினா கூட சிலரை ஃபேஸ் பண்ண நம்மளால முடிய மாட்டேங்குது, அப்படித்தானே? அவங்க பார்த்தா அந்த பக்கமா திரும்பிட்டு போயிடுறோம். அவன் புறப்பட்டு வெளியே வர்ற டைம் கேட்டு சத்தம் கேட்குதப்ப நான் கொஞ்சம் 10 நிமிஷம் தாண்டி நான் என்ன செய்கிறேன், என் கேட்டை திறக்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இயேசு வந்தாருன்னா இந்த மாதிரி என்னென்ன கட்டுகள் இருக்கோ எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். பகை இருந்த இடத்திலே, பகையின் நிமித்தமாக பல பிரச்சனைகள் உள்ளத்துல எழும்பி, கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் சரீரத்துல பல வியாதிகளை கொண்டு வருது, மனசுல பயங்கர கட்டுகளை கொண்டு வருது, ஆவியில ஜெபிக்க விடாம, கர்த்தரை பின்பற்ற விடாம கட்டுகளை கொண்டு வருது. இதுக்கெல்லாம் ஆண்டவரை உள்ள வச்சு அவர்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவர் எல்லா கட்டுகளையும் உடைப்பார். ஹல்லேலூயா. விடுதலை வரும், மகிழ்ச்சி வரும், சமாதானம் உண்டாயிருக்கும், திருப்தி உண்டாயிருக்கும், எல்லாம் நிறைந்த ஒரு அழகான வாழ்க்கை இயேசு உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக சங்கீதம் 91 முதலாம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அதை நம்ம பார்த்தோம்னா பலவேளை நம்முடைய பாதுகாப்புக்காக மட்டும் அதை எடுத்துக்குவோம். ஆனால் அந்த முதல் வார்த்தையை நீங்க பாருங்க, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவருடைய மறைவு, த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. ஆண்டவருடைய அந்த மறைவிடம், அந்த அவருடைய பர்சனல் சேம்பர், அவருடைய தனிப்பட்ட அறை, அந்த மறைவுக்குள் இருக்கிறவன். அப்ப அது ப்ரொடெக்ஷனை மட்டும் இல்ல, இன்டிமசி வித் காட், தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவையும் அந்த வார்த்தை காட்டுகிறது. அல்லேலூயா. இங்கே சூலமித்தி அதைத்தான் சொல்றா, என் நேசரை நான் எங்க கூட்டிட்டு வருவேன், என் தாயின் வீட்டுக்கு கூட்டி கொண்டு வருவேன், அவரோடு பேசுவேன், அவரோடு பகிர்ந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு தேவனுடைய ஒரு அந்தரங்க அறைக்குள் அல்லது ரகசிய அறைக்குள், மறைவிடத்திற்குள் நாம் போய் அவரோடு உறவாடுகின்ற அந்த நிலையை ஒவ்வொருவரும் பெற வேண்டும். பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் திடீர்னு போய் அவங்கள பார்த்துட முடியாது, அவங்கள்ட்ட டைம் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்போ அந்த குறிப்பிட்ட டைம்ல நமக்கு அவங்க அறையின் வாசல் திறக்கப்படும். அவங்க இருக்கிற அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அவங்களோட என்ன செய்ய முடியும், பேச முடியும். அதே மாதிரி தான் அதிகாலை நேரம் பெஸ்ட் டைம். அதிகாலை எழும்பின உடனே மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சரீரமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த டைம் யாரோடு உறவாட எடுத்துக்கொள்ளணும், தேவனோடு. ஹல்லேலூயா. அப்போ அந்த உன்னதமானுடைய மறைவுக்குள்ள டெய்லி காலையில நம்ம பிரவேசிக்கணும். போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவரோட பேசணும், அவர்கிட்ட கேட்கலாம், அவர்கிட்ட சொல்லலாம், அவர்கிட்ட எதையும் செய்யலாம். அது மட்டும் இல்லை, அவர் சொல்றதையும் கேட்கணும். நம்ம சொல்றதை மட்டும் அவர் கேட்கறதுக்காக போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. அவரும் பேச விரும்புவார், அவருக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும். நம்ம நிறைய பேர் அப்படி கொடுக்க மாட்டோம். ஆரம்பத்திலிருந்து முடிவர்ற அதை தாரும் இதை தாரும், மளிகை கடைக்கு லிஸ்ட் போட்ட மாதிரி அப்படியே பட்டியல் வச்சிருப்போம் நம்முடைய தேவைகளை. எனக்கு இது வேணும், என் பிள்ளைக்கு அது வேணும், அவருக்கு இது வேணும், இவருக்கு அது வேணும். அப்படி கடைசியில் போய் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஈரான் யுத்தம் நிறுத்தப்படணும், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம். அவர் ஒன்றை பேசுறதுக்கு வருவாரு, நம்ம இடமே கொடுக்க மாட்டோம். சில வேளை அப்படித்தான் இருக்கும். சில நம்மோட பேசிட்டே இருப்பாங்க, நம்ம ஒரு பதில் சொல்லணும்னா விடவே, இது மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர்கிட்ட அவர் பேச விரும்புறாரு, பேச விடுறதில்லை. பிறகு வந்துட்டு என்கிட்ட கர்த்தர் பேசுறதே இல்லை, நான் தான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஆனால் ஆண்டவர் வார்த்தை எனக்கு கேட்க மாட்டேங்குது. அவர் இப்போ உன்ட்ட பேச விட்டியா, நான் பேச முயற்சித்தனே, பேச விட்டியா, நீ கேப்பே தராம நீ பேசிட்டு போயிட்ட. அதனால உங்க ஜெப வாழ்க்கை மறுரூபமாகட்டும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோடு பேசுவது கேட்பது மட்டுமல்ல, பவுலுடைய முதல் ஜெபமே, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. அது வேணும். சாமுவேலுக்கு ஏலி சொல்லி கொடுத்தார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நல்ல டீச்சிங்ஸ் இல்லை இதெல்லாம் நம்ம ப்ரேயர் லைஃப்ல அப்ளை பண்றோமா? ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா, நான் இவ்வளவு நேரம் பேசினேன், நீங்க கொஞ்ச நேரம் பேசுங்க ஆண்டவரே, அப்படி கேட்கிறோமா?
அப்படி பைபிளை திறந்து வச்சுட்டு வசனங்களை வாசித்தா வசனங்கள் மூலமா கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நம்முடைய நினைவில் கொண்டு வருவார். அப்படி பிரசன்னத்துக்குள் உட்கார்ந்து அந்த பாடல்ல 2 சரணத்தை அப்படியே பாடும் பொழுது அதன் மூலம் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்? பேசுவார். பல நிலைகளில் அவர் பேசுகிறார். அந்த பேசுறதுக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த உறவு. எனவே அந்த உறவை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நாம் டெவலப் பண்ணணும், வளர்த்தணும். அல்லேலூயா. இதை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்கு. எதையும் அவர்கிட்ட பேசலாம், எதையும் கேட்கலாம். பேச பேச உரிமை வரும், பேச பேச இன்னும் பேச தைரியம் வரும். அந்த உரிமையும் தைரியமும் அந்த கிருபையினால, அவர் நம்ம மேல வச்ச கிருபையினால நமக்கு கிடைக்குது. போக போக ரொம்ப ஓவராக சிலர் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை மதிக்காமலே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி போயிடக்கூடாது. அதிகமாக ஜெபிக்கிற ஆள்களுக்கு வரக்கூடிய ஆபத்து, அவங்க நினைக்கிறது என் ஜெபத்தினால எல்லாம் நடக்குது. உன் ஜெபத்தினால எல்லாம் நடக்கல, உன் ஜெபத்தை கேட்டு கிரியை செய்கிற கர்த்தரால் தான் எல்லாம் நடக்கிறது. ஆமென். பிரேயரை ஒரு பெரிய மந்திர சக்தி மாதிரி பலர் என்ன பண்றாங்க, இப்போ நான் ஜெபித்தேன் அது நடந்தது, நான் ஜெபித்தேன் இது நடந்தது. நீங்க ஜெபித்தீங்க, யார் செஞ்சா அதை சொல்ல விட்டுருவாங்க. பல வேளை பார்க்குறோம். அதனால நம்ம வளர வளர ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸா பழக பழக இன்னும் அவரை கனம் பண்ணணும், இன்னும் மதிப்பா வச்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா ரொம்ப உரிமையோடு பழகணும். பயந்து எங்கேயோ நின்று கும்பிடு போட்டுட்டு போற தெய்வம் அல்ல இவர். ஹல்லேலூயா. கிட்ட நெருங்கி வந்து பேச விரும்புகிற, அனுமதிக்கிற, வா வா மகனேன்னு சொல்லி கூப்பிடுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த உன்னதமானுடைய மறைவுக்குள்ள போகிற டெய்லி அந்த அது செய்கிற அந்த அனுபவத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது பொதுவாக குவைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியாக இருந்து ஆண்டோட்ட பேசி ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு குடும்பத்தை எப்படி நடத்தணும்ப்பா, இன்னைக்கு எப்படி என் காரியங்களை செய்யணும், இன்னைக்கு வேலையில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க, அதை எப்படி செய்யலாம், எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்கலாம். எல்லாத்தையும் கேட்கலாம். யாக்கோபுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு சொல்லி கொடுத்த தெய்வம் அவர். ஹல்லேலூயா. எந்த பணியும் அவருக்கு அவர் தந்த பணி தான். நீங்க மிருக ஜீவனை மேய்க்கிற பணி செஞ்சாலும் சரி, பெரிய ஹை லெவல் பணி செஞ்சாலும் சரி, எல்லாத்துக்கும் அவர் ஆலோசனை தருவார். ஆமென். எதையும் அவர்கிட்ட பேசலாம். அவர் இறங்கி வந்து நம்மோடு உறவாடுவார். கண்டிப்பாக அவர் நம்மோடு கூட பேசுவார். ஆனபடினாலே இந்த உன்னதமான தேவனுடைய உறவுக்குள்ள வாங்க. அப்படி போயிட்டோம்னா சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம். நம்ம டெய்லி அங்கே போக பழகிட்டோம்னா அவர் தம்முடைய ஷேடோவை நம்ம மேலே போட்டுருவார். ஆமென். ஷேடோ போட்டுருவார். ஏன் ஷேடோ போட்டுருவார்னு சொல்றேன்னா, ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்க ஊழியக்காரரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாங்க திடீர்னு. எது நம்ம தப்பு செஞ்சதுக்காக இல்லை, சர்ச் விஷயமா. அங்கே சர்ச் நடத்தக்கூடாது அப்படி சொல்லிக்கிட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அவர் அப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. வெளியே போலீஸ் வந்து நிற்குது வீட்டுக்கு வெளியே. அப்போ எனக்கு தகவல் வந்துச்சு, அவ்வளோ வெளியே விட்டுறாதீங்க, உடனே அவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு நாங்கள் டீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் சொன்னாங்க, போலீஸ் ஷேடோ போட்டுட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணிட்டாங்களாம்? ஷேடோ. அன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை தெரியும். போலீஸ் ஷேடோ போட்டாங்களாம். அப்போ இவரை பிடிச்சி அவங்க கையில் எடுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணியாச்சு. அதனால அவங்க இப்போ என்ன போட்டாங்களாம்? ஷேடோ போட்டால் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் எங்கே போனாலும் 2 பேர் என்ன செய்வாங்க? ஃபாலோ பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனோன்னா சிலர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிடுவாங்க, தெரியுமில்ல. அப்போ அங்கேயும் 2 பேர் நிற்பாங்க. ஷேடோ. அவங்க கஸ்டடியில் எடுத்தாச்சுன்னா அப்புறம் அவங்க என்ன போட்டுடுறாங்க? ஷேடோ போட்டுடுறாங்க. அவங்க எடுக்கிற பர்பஸ் வேற. நம்முடைய தேவனுடைய கஸ்டடியில நாம போயிட்டோம்னா, உன்னதமானுடைய மறைவுக்குள் நாம போய்விட்டால் சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு தரப்படும். ஹல்லேலூயா. ஸோ காலையில் அங்கே உள்ள போயிட்டு வந்தாச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லா அந்த ஷேடோ நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் அழகா பாதுகாத்து அவருடைய நிழலுக்குள் வைத்து, அவருடைய பொறுப்பில் வைத்து, அவருடைய கஸ்டடியில் வைத்து அருமையாக கர்த்தர் நடத்துவார். வாழ்நாளெல்லாம் அந்த கிருபை நமக்கு உண்டு. வாழ்நாளெல்லாம் உம்மில் மகிழ்ந்து களிகூர்ந்து கொண்டிருக்கும்படிக்கு காலைதோறும் எங்களை உமது கிருபைனாலே என்ன பண்ணும்? திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. டெய்லி கிருபை. எனவே இந்த முதல் காரியத்திலே நேசருடன் தாயின் வீட்டிலே என்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா.
இரண்டாவதாக உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? ஹல்லேலூயா. இப்போ நேசரோடு அல்லது நேசருடன் வனாந்திரத்திலிருந்து இன்னொரு அனுபவம். நேசரோடு வனாந்திரத்தில் இருந்து. வனாந்திரம் சொன்னாலே சோதனை, வேதனை, இல்லாமை, கஷ்டம், வறட்சி, இதைத்தான் அது காட்டுது. அந்த வனாந்திரத்திலே நேசர் மேல் சார்ந்து கொண்டு ஹல்லேலூயா. எல்லா அனுபவத்திலும் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருக்க எப்பவும் ரெடியா இருக்கிறார். நாம் அவரை அழைக்கணும், நாம் அவரை அதில் ஈடுபடுத்தணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு. அந்த கஷ்டமாகிய வனாந்தரத்திலே இயேசுவை நாம் முதலாவது ஈடுபடுத்தணும். ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாது. இயேசுவை அறிந்த பிள்ளைகளுடைய வாயில ஐயோ என்பதே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அப்படியே கஷ்டம் வந்தா இயேசுவேன்னு தான் வரணும். இயேசுவேன்னு தான் வரணுமே தவிர ஐயோ அப்போன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. பழகிக்கொள்ளணும். ஏன்னா என்னதான் செஞ்சாலும் சிலருக்கு பழைய பழக்கம்தான் திடீர்னு வந்துடும். அது வரக்கூடாது. அதனால அன்பர்களே, நம்முடைய வனாந்தரத்தில் நாம் இயேசுவை இன்றைக்கு ஈடுபடுத்துவோம். அந்த வனாந்தர வாழ்க்கையிலும் பெரிய நன்மைகளை அவரால் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். எந்த அழுகை வேதனையா இருந்ததோ அதே அழுகை தான் கடைசியில் என்னதான் மாறிடுச்சான், நீரூற்றாய் மாறிவிட்டது. வனாந்திரத்தில் நடத்துறது கூட தேவன் நோக்கத்தோடு தான் நடத்துறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தானே. அப்ப நம்ம வாழ்க்கையில எதை அவர் ஒருவேளை விரும்பத்தகாததை, வேதனையை, கஷ்டத்தை அனுமதித்தார் என்று சொன்னா அவர் ஒரு நோக்கத்தோடு தான் அனுமதிச்சிருக்கிறார். அந்த நோக்கம் நிச்சயமாய் மேன்மைக்கு உரியதுதான். தெய்வ மக்கள் இதை நன்கு அறிந்திருந்தார்கள். ஆபகுக் ஒரு தீர்க்கதரிசி ஒரு பட்டியலே போடுவார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அது இல்லாம போனாலும், இது இல்லாம போனாலும் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எப்ப களி கூறுவேன்? அத்திமரம் பிசினஸ் டவுன் ஆகி போகும்போது, லாபம் நஷ்டமா மாறும் பொழுது, இன்பம் துன்பமாய் மாறும் பொழுது, அதுதான் அந்த தேவ பிள்ளையுடைய அனுபவம். அப்பமும் நான் மகிழ்வேன்னு மட்டும் சொல்லலாம். என்ன சொல்றாரு? களி கூறுவேன். எப்படி ஐயா ரிஜாய்ஸ் பண்ண முடியும்? அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் நடந்தா துள்ளி குதிச்சு ரிஜாய்ஸ் பண்ணுவாங்க, தானா வரும். இதுல யார் ரிஜாய்ஸ் பண்ணுவான்? பார்க்குறவன் பைத்தியக்காரன்ல சொல்லுவான். அவன் சொல்லிட்டு போட்டோம், என் உள்ளத்தில் கர்த்தருடைய மகிழ்ச்சி இருக்கிறது, என் உள்ளத்தில் கர்த்தர் இருக்கிறார், துன்பத்தை கண்டு அஞ்சவே மாட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கையை இயேசு நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் எது நடந்தாலும் அதை மைண்ட் பண்ணாம, அதெல்லாம் கர்த்தர் அறிந்து தான் நடக்குது. என் வாழ்க்கையில் நடக்குதெல்லாம் கர்த்தர் அறிந்து தான் நடக்கிறது. ரெண்டாவது கர்த்தர் அனுமதித்து தான் நடக்கிறது. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபெய்த்தாக இருக்கணும். அதில் அந்த விசுவாசம் ஆடவே கூடாது. அவர் அறியாமல், அவர் அனுமதிக்காமல் எதுவும் சம்பவிப்பது இல்லை. ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுது. சகலம் நன்மையா நடக்குன்னு சொல்லல, சில தீமையும் நடக்கும். ஆனா அதுவும் கூட எதுக்கு ஏதுவா தான் இருக்கும்? அடுத்த நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆபகுக்கு சொன்னனே, அவர் இந்த அத்திமரம் இதெல்லாம் சொல்லிட்டு, நான் அதுலயும் கர்த்தருக்குள்ள களி கூறுவேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கர்த்தர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் என்ன செய்வார்? நடக்கும்படி செய்வார். அப்போ இந்த நஷ்ட காலத்தை, உபத்திரவத்தின் காலத்தை அவர் எதா எடுக்கிறாருன்னா, என் கால ஆண்டவர் இப்ப மறுரூபப்படுத்திட்டு இருக்கிறார். எதுக்கு மறுரூபப்படுத்திட்டு இருக்கிறாரு? அடுத்த உயர்ந்த ஸ்தலத்துல நிக்கிறதுக்கு, என் கால மறுரூபமாக்குறதுக்கு தான் இப்ப இந்த அத்திமரத்துல பலன் இல்லாம போக வச்சார், அதுல பலன் இல்லாம போக வச்சார். புரியுதா? நமக்கு ஒரு கஷ்டத்தை கொண்டு வரும் பொழுது நம்ம அவர் அடுத்த உயர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணுகிறார்.
அல்லேலூயா. நம்ம காலு இப்போ அந்த ஹைட்ல கொண்டு போனா அது நின்று கொள்ளாது. மான் கால் தான் எந்த ஹைட்லையும் அழகா நிற்கும். ஏன்னா அதுக்காக அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கால்களையும் கர்த்தர் எந்த கால்களை போல மாத்துறாராம்? மான் கால்களை போல. ஹல்லேலூயா. மான் கால்களை போல மாத்துறதுக்கு சில நெருக்கங்கள், சில கஷ்டங்கள். அதனால்தான் எந்த கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே இதுல என்ன நன்மை செய்ய போறீங்க அப்படின்னு நினைக்கணும். சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. ஐயோ ஐயோ என்று சிந்திக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். இழந்து போனேனே என்று சொல்லி நினைக்கவே கூடாது. இழந்து போனா கூட பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. யார் சொல்லி இருக்கிறா இப்படி? ஆமா, யோவேல் சொன்னார். வேற யார் உலகத்தில் இப்படி சொல்ல முடியும்? அப்படித்தானே? யார் சொல்ல முடியும்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த ஒரு தெய்வம் தான் இதை சொன்னாரு. அவர் தான் இதை செய்ய முடியும். மற்றவங்க எல்லாம் நடந்தது நடந்ததா இருக்கட்டும், கடந்தது கடந்ததா இருக்கட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர, உங்களுக்கு தெரியும் தானே, அப்படித்தான் இருக்கும். நடந்தது திரும்ப கொண்டு வர்றதுக்கு யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து மட்டும் கேரண்டி கொடுக்கிறாரு. இழந்து போனதை நான் தேடி உனக்கு ரட்சித்து தருவேன். அல்லேலூயா. பல வருஷங்களா நீ இழந்து போனாலும் சரி, பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப தருவேன். நம்ம பாஷையில வட்டியும் முதல்மா சேர்த்து உனக்கு தருவேன். ஆமென். இப்படிப்பட்ட தெய்வம் நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும்? ஏன் கலங்கணும்? ஏன் சோர்ந்து போகணும்? ஏன் சோர்பின் வார்த்தையெல்லாம் பேசணும்? அல்லேலூயா. எனவே வனாந்திரத்திலே இயேசுவின் மேல் என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ள வேண்டும். ஆகாரை வனாந்திரத்தில் ஆண்டவர் சந்தித்தார். ஆமென். அவ லைஃப் ரொம்ப வனாந்திரமான வாழ்க்கை. பார்வோன் வீட்டில் ஒரு வேலைக்காரியா இருந்தா, இருந்த ஜாபு வேலைக்காரியா இருந்தாலும் இருந்த இடம் பெரிய அரண்மனை. அங்கிருந்து திடீர்னு அந்த எஜமான் அவளை கிஃப்டா கொடுத்துட்டான். யாருக்கு? ஆபிரகாம். ஆபிரகாம் செல்வசீமான்னு பைபிள் சொல்லுது. ஆனா ஒரு கூடாரவாசி, ஒரு பரதேசி, டென்ட் அடிச்சு வாழுகிறவர். இப்ப இவ எங்க வந்துட்டா பாருங்க? அரண்மனையிலிருந்து கூடாரத்துக்குள்ள வந்துட்டா, வனாந்திர வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறா. ஒரு நம்ம ஊர்ல அப்படி இதெல்லாம முகவரி இல்லாம போயிட்டு இருப்பாங்க பாவம், அவங்கள மாதிரி ஒருத்தர் தான் இவர். அங்க வந்துட்டா. அவ லைஃப் எப்படிப்பட்டது? இந்த எஜமான நம்பி வேலைக்கு சேர்ந்தா அவர் என்ன விலைக்கு கூட இல்லை, கிஃப்டா என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். அப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அப்புறம் உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு மர்மனையாட்டியா மாறினான். அப்புறம் ஒரு நாள் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் இவளை போட்டு துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டே ஓடி போகிற அளவுக்கு அவள் ஆகிவிட்டாள். எஜமான்கிட்ட வேதனை, அடுத்தது நாச்சியார் எஜமாட்டிக்கிட்ட வேதனை. அடுத்து ஒரு நாள் பார்த்தா அந்த ஆபிரகாமே வந்து வீட்டை விட்டு போயிருமா. எவ்வளோ சங்கடம். எஜமானால் கைவிடப்பட்டு, எஜமாட்டியால் கைவிடப்பட்டு, கைப்பிடித்த கணவனாலும் கைவிடப்பட்டு வனாந்தரத்துக்கு போய்விட்டாள். தண்ணி கூட கிடைக்கல. சாவுதான் இனி மிச்சம் என்று இருந்த பொழுது கர்த்தர் அவளை தேடி வனாந்தரத்தில் வந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கைவிடப்பட்டவர்களாக, கணவனை இழந்தவர்களாக, பிரிந்தவர்களாக, ஒற்றை நிலையில் நின்று பிள்ளையும் வளர்த்து வாழ்க்கையில் மிகுந்த வேதனையோடு நீங்கள் ஒரு வனாந்தரத்தில் தவித்து கொண்டிருக்கலாம். வேலைக்கு போனேன், திடீர்னு வேலையை விட்டு பிரிச்சு விட்டாங்களே, அப்படி வேதனையோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எதுவும் இல்லாம ஒரு ஜீவனாம்சம் கூட தருகிறார் இல்லையே, அதுக்காக போய் கோர்ட் வாசல்ல காத்து கிடக்க வேண்டியிருக்கே என்கிற சங்கடங்களுக்குள்ளே பல ஆகார்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு பல வேதனைகளுக்குள் இருக்கலாம். ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்கள் பூமிக்குரிய நேசர்களும் எஜமான்களும் உங்களை கைவிட்டாலும் இந்த நேசர் மேல் சார்ந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உனக்கு ஆறுதலும் சொல்லுவார், உன் வாழ்வையே அழகாய் ஆறுதலுக்கு நேராய் நடத்தவும் செய்வார். ஆமென். மரியாள் கண்ணீர் விட்ட பொழுது
அந்த கண்ணீரை இயேசு பார்த்தார். உடனே இயேசுவும் கண்ணீர் விட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் தான் உயிரோடு எழுப்பத்தானே வந்திருக்காரு லாசருவை. உயிரோடு எழுப்பினா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறிடும் இல்லையா? அதுக்கிடையில எதுக்கு அவர் கண்ணீர் விடணும்? ஏன்னா அவர் பிரசன்ட் சிச்சுவேஷனையும் புரிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற ஒரு அருமையான நேசர். ஹல்லேலூயா. நம்ம கண்ணில் கண்ணீர்னா அவர் கண்ணிலையும் கண்ணீர் வரும். அவர் அப்படி நம்முடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்றார். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. அவர் மரியாளுக்கு மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கும் அப்படித்தான் செய்கிறார். அந்த நேரம் வேண்டிய ஆறுதலை செய்வார். அந்த நாயின் ஊர் விதவை இருந்த மகனே இழந்து இப்ப யாரும் இல்லாம அந்த பாடைக்கு பின்னால நடந்து வரும் பொழுது அவர் அழாதே, என்ன வார்த்தை சொன்னாரு? அழாதே. அப்பவும் நான் யோசிப்பேன், எதுக்கு அவள்கிட்ட அழாதேன்னு சொல்லணும்? டைரக்டா இவன்கிட்ட வாலிபனை எழுந்துருன்னு சொன்னா போதுமே, அவ அப்புறம் அழமாட்டாள்ல. ஆனா பாருங்க, ஆண்டவர் நமக்கு நிரந்தர தீர்வை தருகிறவர். ஆனா இப்ப இருக்கிற இந்த சமயத்தின் சூழ்நிலையும் அறிகிறவர், உணர்கிறவர், அதையும் அதிலும் பங்களிக்கிற ஒரு அருமையான நேசர் இவர். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் இவர் ஒருவரே நம்பத்தக்க நண்பர். ஆமென். கீழ் நோக்கி போகும் பொழுது தேடுகிறவங்க எல்லாம் வரமாட்டாங்க, போன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க, எல்லாம் சுவிட்ச் ஆஃபா கிடக்கும், இல்லைன்னு சொன்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச்ல இருக்கும். அது இயற்கை. ஆனா இவர் மட்டும் நாம கூப்பிடாமலே தேடி வருவார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னவர் வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வன். ஹல்லேலூயா. ஏன் கண்ட இடம் நீ ஓடுகிறாய்? அதை தேடியும் இதை தேடியும் எதற்கு ஓட வேண்டும்? இந்த இயேசு ஒருவர் இருக்கும் பொழுது, சகலத்துக்கும் சொல்யூஷனாக, தீர்வாக இயேசு நமக்கு இருக்கும் பொழுது, நாம் அண்டி நெருங்கத்தக்கவராக வாசலை திறந்து வைத்து சிலுவையில் இரு கரத்தை விரித்தவர் இன்றைக்கும் நம்மை அணைக்கும்படி அந்த கரத்தை விரித்தவராய் இருக்கும் பொழுது யாரை தேடி நீ ஓட வேண்டும்? ஹல்லேலூயா. இந்த இயேசுவை ஏன் நீங்க அனுபவிக்காம இருக்கிறீங்க? இயேசுவை அறிஞ்சு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த மாதிரிலாம் அனுபவிக்கிறோமா? கிடையாது. அப்ப இயேசுவ கிட்ட வந்துட்டும் இந்த நன்மைகளை அனுபவிக்காம இருக்கிறோமே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். என் வனாந்தரத்தில் மனுஷன் மேல சார மாட்டேன், இயேசு மேல மட்டும்தான் சாய்ந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. என் வனாந்தரத்தில் கர்த்தர் மேல சாருவேன். எலியா தீர்க்கதரிசி, அவருக்கு ஒரு பஞ்ச காலம் வந்தது. அவருக்கு மட்டும் இல்ல, தேசத்துக்கே வந்தது. இவரை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் கேரி தாற்றண்டையில் உட்கார வச்சு காகங்களை கொண்டு என்ன பண்ணாரு? போஷித்தார். சரி, பஞ்ச காலத்துல நமக்கு அப்பமும் இறைச்சியும் நிச்சயமா நான் நினைக்கிறேன் ஆகாப் வீட்டுல தான் கொண்டு வந்திருக்கோம் காக்கா. அந்த பஞ்ச காலத்துல வேற யார் வீட்டுல அப்பமும் இறைச்சியும் இருக்கும்? என்ன கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கு. அப்போ இந்த எலியா இப்ப டெய்லி காக்காவை தான் பார்ப்பார். காக்கா எப்போ வரும், காக்கா எப்போ வரும், அப்போ எப்போ வரும். அப்படி காக்கா மேல சார்ந்திருந்தவரை திடீர்னு ஆண்டவர் சொல்லிட்டா, நீ எழுந்து சாரி பாத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு என்ன பண்ணியிருக்கேன், கட்டளையிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டார். இவர் போனார். போய் அங்க பார்த்தா அந்த அம்மா காக்காவோட பரிதாபமா இருக்கு. அது சொல்லுது, நானும் என் மகனும் ரெண்டு அப்பம் சுட்டு, ஏன் 3 செய்யக்கூடாதா? 2 அப்பம். அந்த அம்மா வாழ்க்கையே 2 தான். அதுக்கு எத்தனை விறகு பிறக்கணுமா? 2 விறகு. 3 விறகு பிறக்குனா அதுக்கு மனசே இடம் கொடுக்கல. நாங்க 2 பேர் தான், எங்களுக்கு எல்லாமே என்னது தான், 2 தான். இப்படி சொல்லக்கூடிய ஒரு அம்மாட்டையாக்க ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? அனுப்பி இருக்கிறார். கட்டளையிட்டேன்னு சொன்னாரு. இந்த அம்மா எல்லாம் ஏருக்கு மாறா பேசிக்கிட்டு இருக்கே. ஆனாலும் இவருக்கு ஒரு விசுவாசம் தான். அவர் கட்டளையிட்டார்ல, ஏதாவது செஞ்சிருப்பாரு. எனக்கு முதல்ல கொண்டு வாமா, செய்யுமா, நீ சொன்ன மாதிரியே செய்யுமா, எனக்கு முதல்ல கொண்டு வா. அங்கே வாசல் திறந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி அழகா செய்வாரு. எலியா கர்த்தரை சார்ந்தாருன்னா சந்தோஷமா ஓடி இருப்பாரு. காக்காவை சார்ந்தாருன்னா அடுத்த நன்மையின் வாசல் அவருக்கு திறந்திருக்காது. கர்த்தர் சாரி பாத்துக்கு போன்னு சொன்னா இல்ல இங்க இருந்தா தான் காக்கா வரும்னு சொல்லி உட்கார்ந்துருந்தா என்ன இருப்பாரு? அதனால சில காகங்களை கொண்டு கர்த்தர் நம்மை போஷிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலம். சில விதவைகளை கொண்டு சில காலம் போஷிக்கலாம்.
சிலவேளை நேரடியா தூதன் அனுப்பியே என்ன செஞ்சாரு, 2 முறை போஷித்தார். அது அவருடைய சித்தம். அந்த ஏஜென்ட் மேல நம்ம சார்ந்திடக்கூடாது, அனுப்புகிற கர்த்தர் மேலதான் எப்பவுமே சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் மேலதான் விசுவாசம், மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது. யார் மூலமாவது ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார், சந்தோஷம். அவங்களுக்கு நன்றியா இருக்கணும், அவங்களுக்கு நம்ம நீ ஏதாவது பிரதி நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கான்னு பார்க்கணும், அதெல்லாம் தேவை. ஆனா அவங்க மேல சாரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் மேல் மட்டும்தான் இயேசுவின் மேல் மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வனாந்திர பாதையிலே அவள் இயேசுவின் மேல், நேசரின் மேல் சாய்ந்து கொண்டு வந்தாள். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாட்டுல ஒரு அடி பாடுவோமா? என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்தரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். துன்பவனாந்தரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. என் நேசரேசுவின் துன்பவனாந்தரத்தில் நடந்திட என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. ஆமென். அல்லேலூயா. ஆகவே நேசர் இயேசுவை நம்முடைய வாழ்வுக்குள், அந்தரங்கங்களுக்குள் அழைத்து வருவோம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வனாந்தரங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக முழுவதும் ஈடுபடுத்துவோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இவள் சொல்ற அடுத்த ஒரு அனுபவம், உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம், 7:12. அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், அங்கே கடைசி பகுதி, அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். இப்ப எங்க கூட்டிட்டு போறா? தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறா. தோட்டம்னு சொன்னா ஏதேன் தோட்டம், அதான் ஃபர்ஸ்ட் தோட்டம். அது ஆதாம் ஏவாளின் வீடு. அன்னைக்கு வீட்டுக்கு பேர் என்னதுதான்? தோட்டம் தான். மனுஷன் இப்படி வீடு கட்டி கூடாரம் கட்டி வாழல, தோட்டத்துல தான் வாழ்ந்தான். இன்றைக்கும் பல பிரபலங்கள் தங்கள் வீட்டுக்கு என்ன பேர் தான் வச்சிருக்காங்க? அந்த தோட்டம், இந்த தோட்டம். நமக்கு சில தோட்டங்கள் ரொம்ப பழகியே போச்சு, தோட்டம். அதனால தோட்டம் என்பது நம்ம வீட்டை காட்டும். 2வது ஏசாயா 5 சொல்லி இருக்கு, செழிப்பான மேட்டில் நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு. அது பழைய ஏற்பாட்டு சபையாகிய இஸ்ரவேல் சபையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. சோ புதிய ஏற்பாட்டிலேயே இயேசு சொல்லி இருக்கிற பல உவமைகள், தோட்டத்தை பற்றி சொல்லி இருக்கிற உவமைகள் சபையை குறித்து சொல்லி இருக்கிறது. அப்ப தோட்டம் என்று சொல்லுவது வீட்டை காட்டுகிறது, கர்த்தருடைய வீடாகிய சபையையும் காட்டுகிறது. இவ சொல்றா, என் நேசரை இப்பொழுது நான் எங்க கூட்டிட்டு போவேன்? என் தோட்டத்துக்கு கூட்டி கொண்டு போவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தோட்டத்துக்கு, நம்முடைய தனி வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நம் வீட்டு காரியங்களுக்கும் இயேசு. கணவன் மனைவி பிள்ளைகளாய் ஒரு வீட்டிலே வாழ்கின்றோம். அந்த வீட்டிலே உள்ள சகல விஷயங்களுக்கும் இயேசுவை ஈடுபடுத்தும் போது அந்த வீடு சமாதான தாபரமா இருக்கும், அந்த வீடு ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கும், அந்த வீடு நிறைவான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாக கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு வீட்டிலே பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் பலர் உண்டு. வீடு பிரச்சனை உள்ள வீடா இருந்துச்சுன்னா அமைதியே இருக்காது. வெளியே போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு எப்படா என்று நிம்மதியா இருக்கலான்னு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது வீட்டிலே அடுத்த பிரச்சனை காத்திருந்துச்சுன்னா, வீட்டிலே அடுத்த பூகம்பம் உடனே ஆரம்பிச்சுன்னா நிம்மதியா சாப்பிட முடியுமா? நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியுமா? அமைதியா உட்கார முடியுமா? சில உடனே அடுத்தால திரும்ப வெளியே போயிடுவாங்க, சும்மா சுத்திக்கிட்டு ராத்திரி தூக்கத்துக்கு வருவாங்க. இப்படியெல்லாம் பல வீடுகள் இருக்கின்றன. சிலருக்கு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதை பார்த்தாலே கடன்காரர்கள் வந்து விடுவார்கள். என்ன செய்ய? ராத்திரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லி பேக் டோர் வழியா வந்து குடும்பத்தை பார்த்துட்டு
எங்கேயோ போய் ஒளிச்சு கிடக்கிற வாழ்க்கைகளை நான் அறிந்திருக்கிறேன். இப்படியெல்லாம் இருக்கு வீடுகள். பல கஷ்டங்கள் துன்பங்கள் உண்டு. சில வேளை நம்முடைய குறைவுகளினால் ஏற்பட்டிருக்கலாம். எல்லாம் நம்முடைய குறைன்னு சொல்ல முடியாது. சிலர் பாவம் தங்களுடைய சகோதரிகளுக்கு விவாகம் நடத்தி வைப்பதற்காக கஷ்டப்பட்டு கடைசியில் இவர் கடனாளியா மாறி இவருடைய வீட்டில் பரிதாபம் இருக்கிறது. அவர் என்ன தப்பு செஞ்சா இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்? அவர் பிறருக்கு உதவி செய்து நன்மை செய்து இந்த பாடுகளை அனுபவிக்கிறவளும் உண்டு. பல தரத்தில் இருக்கலாம். எது இருந்தாலும் உங்க வீட்டில் இயேசுவை நீங்க அழைச்சிங்கன்னா இயேசு கண்டிப்பா அதை சரி செய்வார். நம்மிடத்தில் தவறு இருந்தா அதையும் சரி செய்து நம்மை உயர்த்துவார். ஆமென். அவர் சும்மா நம்ம தப்பை வச்சுட்டு தப்புக்கு மேல கட்டடம் கட்ட மாட்டார். தப்புக்கு மேல ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு, வைக்க மாட்டார். ஏன்னா வச்சாலும் அது நிக்காது. பேஸ்மெண்ட் சரியில்லை. அதனால அதை முதல்ல கரெக்ட் பண்ணிக்கிடுவார். நம்முடைய தவறுகளையும் அவர் என்ன செய்வார், நமக்கு உணர்த்தி திருத்தி அப்புறம் தான் நம்மளை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். யாக்கோபு ராத்திரி முழுசும் அவர் பாதத்தை பிடிச்சுக்கிட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அவர் கடைசியில் கேட்டார், உன் பேர் என்ன சொன்னான்? யாக்கோபு. யாக்கோபுக்கு அர்த்தம், ஒரு அர்த்தம் வந்து எத்தன், ஏமாற்றுகிறவன். அவர் உண்மையில ஏமாத்துறவன் தானே. அண்ணனை எப்படி ஏமாத்தினாரு, அப்பாவை எப்படி ஏமாத்தினாரு. இந்த ஏமாற்றுக்கு மேலே தான் அவருக்கு இந்த ஆசீர்வாதம் வந்து நிற்குது. அது நிற்கலை. அன்னைக்கு ராத்திரியே போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரியே கோலும் கையுமா தெருவில் படுத்து கிடந்தார் பாவம். 20 வருஷமா மாமா வீட்டில் போய் கடினமான உழைப்பு வளர்ச்சிதான். ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அளவே கிடையாது. சரீரத்தில் கஷ்டம், மனசுல கஷ்டம் எல்லாம் முடிச்சு ரிட்டர்ன் வரும் பொழுதுதான் இப்போ ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதத்தை தேடுறார். அண்ணனின் ஆசீர்வாதம் கை கட்டுனது வாய்க்கு எட்டல, அப்பாவுடைய ஆசீர்வாதம் கை கட்டுனது வாய்க்கு எட்டல. இப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்டாரு. அவர் கேட்டார், உன் பேர் என்ன? முதல்ல உன் பேரை மாத்தணும். யாக்கோபு, இனி உன் பேர் இஸ்ரவேல் என்னப்படும். நீ தேவனுடைய பிரபுவாக உன்னை மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சீர்திருத்தம் பண்ணுகிறார், கரெக்ஷன் பண்ணுகிறார். அதுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும். ஒரு ராத்திரி முழுசும் போராடி இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு சிம்பிள் கரெக்ஷன், ஆனா சரியான ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு அவர் மேல் வைத்த தேவ நோக்கம் இஸ்ரவேல். இன்றைக்கும் அவர் பேர் இருக்குது ஒரு தேசத்துக்கு. ஆமென். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தங்கும், அது அழியாது. அதை பெற்றுக்கொள்ளணும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம திறமை, நம்ம ஏமாற்று வேலைகள் இதுக்கு மேலெல்லாம் தங்காது. அதை கரெக்ட் பண்ணி கர்த்தருடைய நீதியின் வழியில், செம்மையான வழியில், வசனத்தின் வழியில் நம்ம வர்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் தங்கும். அந்த மனுஷன் எப்பொழுதுமே ஏற விரும்புகிற அவர். தாயின் வயிற்றுலேருந்து வரும்போதே அண்ணன் காலை என்ன பண்ணிட்டு வந்தார், பிடிச்சிட்டு வந்தார். யாராவது அப்படி வந்தீங்களா? அவர் அவ்வளோ பெரிய ஒரு போராடுகிற மனுஷன் பாருங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆகணும். அந்த இது எப்பவுமே அவருக்குள்ள இருக்கும். அண்ணன் வந்து டயர்டாக வந்தால் எப்படி டக்குன்னு சேஷ்டபுத்திர பாகத்தையே எடுத்துட்டான் பாருங்களா. ஒரு கப்பு கூளை கொடுத்து, என்ன திறமை, அதை திறமைன்னு தான் சொல்ல முடியும். திறமை. அடுத்தது அப்பாவிட்டேருந்து வாங்கினது தந்திரம். திறமை உள்ள ஏணியில் ஏறினாரு, தந்திரம் என்றுள்ள ஏணியில் ஏறினாரு. ரெண்டும் சரிக்கு ஒரே நாளில் கீழே விழுந்தாரு. ஆனால் கர்த்தர் அன்னைக்கு ஒரு ஏணி சொப்பனத்தை அவர் காட்டினாரு. அது வானத்தை தொட்டிருக்கிற கூடிய ஏணி. ஹல்லேலூயா. அது கர்த்தர் உயர்த்துகின்ற ஏணி. ஒரு திறமையில் நீ ஓரளவு தான் உயரலாம்ப்பா. ஒரு தந்திரம் கொஞ்சம் தான் உயர்த்தும், அப்புறம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகும். ஆனா கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற ஏணி வானபரியந்தம் உன்னை உயர்த்தும். ஒரு நாளும் நீ வீழ்ச்சி அடைய மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தார். அதனால உங்க வீடு இன்னைக்கு என்ன நிலைமையில இருந்தாலும் அதை தரம் உயர்த்துவதற்கு இந்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இயேசுவை வீட்டில் நீங்க கூப்பிடுங்க. புருஷன் மனைவி பிள்ளைகளா உட்கார்ந்து பாட்டு பாடி ஆராதனை பண்ணி கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. பைபிள் வசனங்களை வாசித்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவரோட பந்தி இருக்கிறது, குடும்பமா சேர்ந்து. அப்படி உட்கார்ந்தாலே போதும், கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த வேளையில அந்த குடும்பமா சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதை கேட்கணும்.
எல்லாம் கேட்க முடியாது. பிள்ளைகளுடைய காது கேட்க நம்ம வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக கேளுங்க, தனியாக ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அதை கேளுங்க. ஆனால் பிள்ளைகளுடைய காதும் கேட்கணும், பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிக்கணும்னு அந்த மாதிரி மேட்டர்ஸை குடும்ப ஜெபத்தில் வச்சா கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவார். பிள்ளைகளும் விசுவாசத்தில் வளர்ந்து வருவாங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியருடைய மகள், அவள் ஒரு நாள் ஒரு சாட்சி சொன்னா, எங்கள் அப்பா அம்மா எனக்கு வந்து சொத்து சுகம் எதுவுமே சேர்த்து வைக்கல, ஆனால் சின்ன வயசுல இருந்தே அவங்க என்ன கூட உட்காந்து ஜோம் பண்ண வச்சு என்னை விசுவாசிக்க பழக்கிட்டாங்க, ஜோம் பண்ண பழக்கிட்டாங்க. அதனால நான் எந்த இடத்துல போனாலும் நிற்பேன் என்று ஒரு அழகான சாட்சி சொன்னாள். அல்லேலூயா. அப்போ இந்த குடும்ப ஜெபம் என்பது பல விஷயங்களை நமக்கு செய்யுது. அதனால அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதை கண்டிப்பா நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சபையிலே கர்த்தரோடு வாருங்கள். ஹல்லேலூயா. இப்ப நம்மெல்லாம் கூடி வந்திருக்கிறோம். யாருக்கு சன்னிதானத்தில் வந்திருக்கோம்? எத்தனை பேர் அதை நினைச்சீங்க உண்மையில்? ஆமென். ஏன்னா நமக்கு படமோ விக்கிரகமோ கிடையாது. ஆனால் மனசுல தான் என்ன செய்யணும்? இயேசுவை தியானிக்கணும். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம். அதனால தான் படத்தையோ எதையும் நம்ம மாட்டி வைக்கிறது கிடையாது. அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இயேசு நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அதை நம்ம அடிக்கடி விசுவாசிக்கணும். இந்த சபையாகிய தோட்டத்துக்குள்ள வரும் பொழுதும் பாஸ்டரை பார்க்கறதுக்கு இல்லை, பக்கத்தில் இருக்கவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு இல்லை, சர்ச்சில் உள்ள பல பல விஷயங்களை பார்க்கறதுக்கு இல்லை, இயேசுவை தேடி வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு மூலம் பிதாவானவரை ஆராதிக்கும்படி, பரிசுத்த ஆவியிலே சேர்ந்து பிதாவை ஆராதிக்கும்படி இங்கே வருகிறோம். ஆமென். இந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கணும். இங்கிருந்து யார் பிரசங்கம் பண்ணாலும் அவர் பிரசங்கம் பண்றார், இவர் பிரசங்கம் பண்றாருன்னு உள்ள கண்ணோட்டத்தில் எடுக்கக்கூடாது. இதுக்குள்ள கர்த்தர் என்னோடு என்ன பேசுறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என்ன தருகிறார். ஒரு மணி நேரம் பேசினா எல்லாம் உங்களுக்கா இருக்காது, ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்லாம இருக்காது. அதை கேட்ச் பண்ணிக்கணும். அதை கேட்ச் பண்ணணும்னா நம்ம முழு கவனத்தோட இருக்கணும். கர்த்தர் என்னோடு பேசுவார், கண்டிப்பா பேசுவார். நீங்க டெய்லி வசன வாஸ்து தியானிக்கிற பழக்கம் உடையவங்களா இருந்தீங்கன்னா அந்த காரியங்களை இங்க பேசுவார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? ரொம்ப சந்தோஷம். பலருக்கு அப்படிதான். தனி ஜெபத்தில் ஆண்டவர் சில தாட்ஸ் போட்டிருப்பாரு, அது இங்க பாஸ்டர் மூலமாக வரும், கன்ஃபார்ம் ஆகும். நமக்கு பல விஷயங்கள் வசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு, நமக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு இது கரெக்டா அப்படின்னு சொல்லி, ஆனா இங்க வந்து அது டக்குன்னு வெளிப்படுத்தப்படும் பொழுது நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிரும். அல்லேலூயா. அப்போ சபைக்கு வரும் பொழுதும் இயேசுவை மையமா வச்சு அந்த நேசரோடு இந்த தோட்டத்துல நீங்க இருக்கணும். அவரை ஒரு நிமிஷம் கூட விட்டுறக்கூடாது. நம்ம பாட்டு பாடுவோம், ஆராதனை பண்ணுவோம், பிரசங்கம் கேட்போம், சாட்சிகள் கேட்போம், பல காரியங்கள் எல்லாத்துலயும் இயேசுவை தான் நாம் சார்ந்து நிற்கணும். அவரைத்தான் தேடணும். அவர் என்ன சொல்றார், அவர் என்ன செய்கிறார், அதுல தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த சபை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறும். சபை கூடி வருவது பெரிய ஒரு ஆசீர்வாதமா மாறும். ஏதோ கடமையா சபை கூடுறது, அதை நிறுத்திருங்க. அப்படி செய்யவே செய்யாதீங்க. கடமைக்கா வரக்கூடாது. அந்த ஆர்வத்தோடு தேடுதலோடு வர வேண்டும். அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். அப்போ பிரகாரம்னா காம்பவுண்டு, வாசல்னா கேட்டு, டோரு. அங்க வரும் பொழுதே எப்படி வரணுமா? கர்த்தரை துதிக்கிற துதியோடு. நம்ம இங்க வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் என்ன செய்வோம்? துதிப்போம். ஆனா உள்ளத்துல என்ன செய்யணும்? துதிக்கணும். நான் ஒரு சர்ச்சில் ஒரு தடவை போன பொழுது வெளியே 1-2 அஷர்ஸ் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் அந்த ஒரு சர்ச்சில் தான் பார்த்துருக்கிறேன். அஷர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிற ஆராதனை சத்தத்தில் அப்படியே ஆராதிச்சுட்டே நிற்கிறாங்க. இவங்க ஆராய்ச்சிட்டு நிற்கிறாங்களான்னு பார்த்தா நம்மளையும் கைக்குலிக்க உள்ள அனுப்புறாங்க. அதே வேளையில அவங்க அந்த இடத்துல கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருந்தது. அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் வாருங்கள். கர்த்தரை தேடுகிற சிந்தையோடு வாருங்கள். கர்த்தர் மேல சார்ந்திருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
அதுக்கு முந்தின வசனம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது, வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். எங்கெல்லாம் கூட்டிட்டு போறா பாருங்க. நேசரை தாய் வீட்டுக்கு கூட்டு வந்தா, அடுத்தது வனாந்தரத்தில் கூட்டிட்டு போய் அங்கே சார்ந்து கொண்டு நடக்கிறா. அப்புறம் தோட்டத்தில் வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் கனிகளெல்லாம் தருவேன்னு சொன்னா, இப்போ எங்க வரோம்னு சொல்றா, வயல்வெளிக்கு போவோம், கிராமத்தில் போய் தங்குவோன்றா. இது எதை காட்டுது? ஒர்க் பிளேஸ். வயல்வெளி என்பது அந்த காலத்தில் அவங்களுடைய வேலை ஸ்தலம். இன்றைக்கும் பலருக்கு அது வேலை ஸ்தலமா இருக்கு. உங்களுக்கு என்ன வேலை ஸ்தலம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ஆபீஸா, கம்பெனியா, ஃபேக்டரியா, தோட்டமா, அல்லது உண்மையில வயல் நிலமா? நம்ம ஒர்க் பிளேஸ்ல யாரை கூட்டிட்டு போனோம்? வாரும் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஹல்லேலூயா. காலைல ஆபீஸ் போகும்போது யாரை கூட்டிட்டு போகணும்? இயேசுவை கூட்டிட்டு போங்க. அவரை விட்டுட்டு போயிடாதீங்க. அவரை கூட்டிட்டு போனா எல்லாவற்றிலும் உங்களுக்கு மேன்மையான கைடன்ஸ் தந்துட்டே இருப்பார். எல்லாத்தையும் எளிதாக்கி தந்துட்டே இருப்பார். யார்கிட்ட தய கிடைக்கணுமோ அங்க அனுகூலத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எல்லாமே நடக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒர்க் ஈஸியா இருக்கும். பலர் சொல்லுவாங்க, ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ் பிரதர், ஒர்க் ஸ்ட்ரெஸ். இயேசு கூட இருந்தா ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வராது. ஹல்லேலூயா. அவர் அழைக்கும் போதே சொன்னார், வாங்க நான் உங்களுக்கு என்ன தருவேன்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். படுத்து கிடக்கிற இளைப்பாறுதல் மட்டும் இல்ல, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் இளைப்பாறுதல் தருவார். ஹல்லேலூயா. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதனால ஏகப்பட்ட வியாதி, ஏகப்பட்ட பிரச்சனை, மனக்கோளாறு இன்னைக்கு நிறைய பேருக்கு. ரொம்ப சங்கடமா இருக்கு. கல்யாணம் பண்ணா குடும்பம் நிக்க மாட்டேங்குது. என்னன்னு கேட்டா, பையன் சைக்கோ, அவ சைக்கோ, பயங்கரமா சம்பளம் வாங்குறாங்க. ஏன் இதெல்லாம் வருது? இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் இதுதான் அதெல்லாம் ஆக்குது. இயேசு கூட இருந்தா இது ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ல. எப்ப பாரமா தோணுதோ உடனே என்ன பண்ணலாம்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இது வாயில நிறைய சொல்லிக்கிட்டு இருப்போம், செய்ய மாட்டோம். அவரை கூட கூட்டிட்டு போனா எப்பவும் எந்த பாரம் வந்தாலும் உடனே என்ன செய்வோம்? ஆமா, பாரத்தை வச்சிடணும். டிரான்ஸ்ஃபர் யுவர் பர்டன்ஸ் அன்டு காட். அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க. இது என் தலையில இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீங்க பார்த்துக்கிடுங்க, நீங்க தந்த வேலை நீங்க பார்த்துக்குங்க அப்படி சொல்லணும். கவலை வந்தால் கன்வெர்ட் யுவர் worries into பிரேயர்னு ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதெல்லாம் எனக்கு. அப்போ ஒவ்வொரு கவலையும் ஜெபமா கன்வெர்ட் பண்ணிடணுமா, மாத்திரணுமா. நீ உள்ள வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காத, அதுதான் உன்னை பாதிக்குது. அதை உடனே என்கிட்ட சொல்லி ஜெபமாக கன்வெர்ட் பண்ணிடு. டக் டக் டக்குன்னு அந்த கன்வர்ஷன் உள்ளே நடக்கணும். சில சாஃப்ட்வேர்லேயே அது ரெடியா இருக்கு. இது போட்டோன்னா அது கன்வெர்ட் ஆகி அங்கே அடுத்த இதாக மாறிடுது. அதே மாதிரி இங்கே இந்த சாஃப்ட்வேரும் ரெடி பண்ணிடணும். ஈஸியா இருக்கும், அழகா செய்யலாம். பெரிய பெரிய காரியங்களை எளிதாய் செய்ய முடியும். ஹல்லேலூயா. யோசேப்பு திடீர்னு போத்திபார் வீட்டில் வேலை கிடைச்சது பாருங்க. கிராமத்து பையன், மேப்பனுடைய வீட்டில் வளர்ந்த பையன். அவனுக்கு இந்த அரண்மனை மாதிரி இருக்கக்கூடிய போத்திபார் வீட்டில் உள்ள டியூட்டிஸை எப்படி செய்ய தெரியும்? ஈஸியா செஞ்சான். ஏன்னா கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதான் பாயிண்ட். வேலை தெரியுதோ தெரியலையோ, படிச்ச வேலை கிடைக்கலையா, வேற வேலைக்கு வந்திருக்கேன், நோ ப்ராப்ளம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? நேசரை வயல்வெளிக்கு கூட்டிட்டு போறியா, நீ சக்சஸ் தான். ஹல்லேலூயா. அப்படி எந்த விஷயத்திலும் கர்த்தரை நேசரை கொண்டு போவோம். இன்னொன்னு, வயல்வெளி என்று சொன்னால் அறுவடை. அது எதை நமக்கு காட்டுது? ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம். நம்முடைய ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியம், மிஷனரி ஊழியம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில் மரித்தது, அவர் எவ்வளவு வேதனைப்பட்டார், அவ்வளவு ரத்தம், முழு ரத்தத்தையும் சிந்தினாரே. அந்த ரத்தத்துக்கு இந்த தலைமுறையில புண்ணியம் வரணும்னா நம்ம தான் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. இயேசுவை ஒர்க் பிளேஸ் கூட்டிட்டு போறீங்க, ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறீங்கன்னா எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவீங்கல்ல, அதே மாதிரி இயேசுவையும் அறிமுகப்படுத்தணும். ஆத்துமாதாயம் தானாக நடக்கும். ஆமென். அதுக்காக வலுக்கட்டிட்டு போயிட்டு அதை செஞ்சு அங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட கூடாது. விவேகமாக அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நடத்துதலோடு அதை செய்யணும்.
யோசேப்பு அவருக்கு ஒரு ஒர்க் பிளேஸ் என்ன கிடைச்சதுன்னா சிறைச்சாலை ஒரு ஒர்க் பிளேஸாக அவருக்கு மாறிச்சு. அப்படிதானே? அங்கே கொஞ்சம் கைதிகளை அவர் நடத்திட்டு இருந்தார். கைதின்னா சின்ன ஆட்கள் அல்ல, ஆஃபீஸர் ரேஞ்சில் உள்ளவங்களாகும். அவங்கள இவர் நடத்திட்டு இருந்தார். ஒருத்தர் முகம் துக்கமாக இருந்தது. சாரி, 2 பேர் முகம். உடனே பார்த்து விசாரிச்சார், உங்க முகம் ஏன் துக்கமாக இருக்கு? அவங்களுக்கு பயன்பட்டார். இதுதான் ஒர்க் பிளேஸில் இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு வழி. யார் முகம் துக்கமாக இருக்கு அவங்கள்ட்ட அன்னைக்கு ஒரு வார்த்தையாவது பேசணும். என்ன சகோதரி அல்ல என்ன பிரதர், வழக்கமாக சந்தோஷமாக இருப்பீங்களே, இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்கீங்களே. இல்லை ஒன்றும் இல்லை விடக்கூடாது. இல்லை ஏதோ இருக்கு, இல்லைன்னா உங்கள் முகம் எனக்கு தெரியுமே. அப்போ மெதுவாக சொல்லுவார், அப்படிங்களா? அதை கேட்டுட்டு பாருங்க, இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார். சிம்பிள். இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். அவங்களுக்கு என்ன கஷ்டமோ சொல்லி அந்த இடத்துல ஜெபம் பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன ஜெபம், நீண்ட ஜெபம் இல்லை, ஒரு சின்ன ஜெபம். இல்லைன்னா நான் உங்களுக்கு அன்னைக்கு இயேசுகிட்ட மன்றாடுவேன், நீங்களும் இயேசுவேன்னு கூப்பிடுங்கய்யா, கேளுங்க, இயேசு தருவார். இவ்வளவுதான். இயேசுவை இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நல்லா இருக்கிறவன்ட்ட போய் சொன்னா அவன் கேட்க மாட்டான், ஆனா கஷ்டப்படுறவன்ட்ட சொன்னா அவன் கேட்பான். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்வதில் இயேசுவோடு செல்லுவோம், இயேசுவோடு செல்லுவோம். கடைசியாக ஒரு காரியம், உன்னத பாட்டு 2:4. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. இப்ப அவர் அழைச்சிட்டு போறார். இதுவரைக்கும் இவா என்ன பண்ணா, நேசரே வீட்டுக்கு வாரும், தோட்டத்துக்கு வாரும், வனாந்தரத்துக்கு வாரும், வயல்வெளிக்கு வாரும், இப்படியே செஞ்சு கடைசியில் அவர் என்ன பண்றாரு, விருந்து சாலைக்குள் அழைத்து கொண்டு போனார், என்றென்றைக்கும் அவரோடு இருக்கும்படி. நம்மையும் கூட ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத நித்திய வாழ்வுக்கு நம்மை அழைத்து கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. நேசரோடு இந்த உலகத்துல நாம வாழ்ந்து நேசரை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் ஈடுபடுத்தணும்னா நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பப்படும், வசனத்தின் சத்தியத்துல கட்டி எழுப்பப்படும். ஆண்டவர் விரும்புகிற தூய்மை பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில வரும், தானா வரும். நம்ம உண்டாக்குறது கிடையாது, எல்லாம் கர்த்தர் உருவாக்குவார். கடைசியிலே ஒரு நாள் அவர் ஆகாயத்தில் வெளிப்படுவார், நம்மை அழைத்து சென்று பிதாவின் சமூகத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துன்னு சொல்ற அந்த ஆசீர்வாதமான 7 ஆண்டுகள், அப்புறம் இந்த பூமியில ஒரு 1000 ஆண்டுகள், அப்புறம் நித்தியமாய் பரம எருசலேமில் அவரோடு கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரம வாழ்வுக்காகத்தான் இன்றைக்கு அந்த நேசர் மேல சாய்ந்து கொள்ளுவோம். அவர் அழகாய் நடத்துவார். ஒரு நிமிடம் எழுந்து நின்று கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா? இந்த நேசர் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், இந்த நேசர் எனக்கு வேண்டும். கண்களை மூடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த நேசரை ஒரு விசை நோக்கி பார்த்து, இதுவரை பேசினது மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா, இயேசுப்பா, இயேசுவே, என் நேசரே, என் அன்பரை, எப்படி நீங்க கூடுவீங்களோ அப்படி கூப்பிடுங்க. ஆண்டவரை எப்படி நீங்க கூடுவீங்களோ அப்படி நீங்க கூப்பிட்டு, ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னோடு நீங்க வந்ததை நான் சரியா உணரல, ஆனா இன்னைக்கு என் லைஃப்ல ஒவ்வொரு காரியத்திலும், எவ்ரி ஏரியாஸ், எல்லா பகுதியிலையும் வாங்கப்பா, நீங்க இருக்கிறத நான் உணரத்தக்கதா என்னோட கூட நடங்கப்பா, நான் உங்களோட எப்பவும் பேசுவேன்ப்பா. சொல்லுங்க. நான் சொல்றத நீங்க கேட்கிற டைம் இல்லை இது, இப்ப நீங்க பேசுற டைம். எல்லாரும் தயவு செய்து பேசுங்க. நீங்க வாயினால அதை அறிக்கை பண்ணும்போது அது உங்க வாழ்க்கையில் அப்படியே ஆகிவிடும், அப்படியே நடக்கும். பாருங்க, சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்றது ஆண்டவர் விரும்பி கேட்கிறார். சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும், வாலிபர்கள் எல்லாருமே வாய் தரங்க, உள்ளத்தை தரங்க, திறந்து பேசுங்க, திறந்து பேசுங்க. ஆமென். என் வாழ்க்கைக்குள்ள, என் அந்தரங்கத்தை, எனக்கும் உங்களுக்கும் நடுவில் ரகசியம் இனி எதுவுமே கிடையாதப்பான்னு ஒரே வார்த்தை சொல்லுங்க. அதை அப்படியே செயல்படுத்துங்க. நோ சீக்ரெட் அட் ஆல். ஆண்டவர்ட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒன்றும் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிடுவேன். உங்க முன்னால ஒரு திறந்த புஸ்தகமா நான் இருப்பேன். ஆமென். உங்க கண்களுக்கு முன்னதாக மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை.
என் வாழ்க்கையில எதுவுமே உங்களுக்கு நான் மறைச்சு வச்சாலும் மறைக்க முடியாது. அதனால எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி திறந்து வைக்கிறேன். என்னுடைய தவறானதை சரிப்படுத்திருங்க, நன்மைகளை கட்டி எழுப்புங்க. ஸ்தோத்திரம்ப்பா. யார் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருக்கிறீங்க, இயேசுவை அங்க கூட்டிட்டு செல்லுங்க. நிச்சயமாய் ஆமென், உன் துன்பத்தை இன்பமாய் கர்த்தர் கட்டாயம் மாற்றுவார். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக சந்தோஷத்தை காணும்படி வைப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசு மேல வைக்கிற நம்பிக்கை வீண் போகாது. உறுதியா வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஸ்தோத்திரம். என் வீட்டுல வாங்கப்பா, என் தோட்டத்துல வாங்கப்பா. ஹல்லேலூயா. ஏதோ சர்ச்சில் வந்து தான் உங்களை பார்ப்பேன்னு இல்லை, என் வீட்டிலே உங்களை பார்ப்பேன். டெய்லி பார்ப்பேன். ஹல்லேலூயா. என் வேலை ஸ்தலத்துக்கு வாருங்க. இன்று முதல் நாளைக்கு நான் வேலைக்கு போகும் பொழுது இனி நான் தனியே வேலைக்கு போவதில்லை. என் இயேசுவோடு செல்லுவேன். இயேசுவின் கீழே நின்று தான் அந்த வேலையை நான் செய்வேன். நான் டிரைவிங் பண்றேன், ஆனா கர்த்தருக்கு கீழே நின்று தான் டிரைவ் பண்ணுவேன். எல்லாத்துலயும் அவருடைய கை இருக்கும். அதை விசுவாசிப்பேன், அதை அறிக்கை செய்வேன். ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் ஆமை நம்மை அழைத்து சொல்லும்படி நாம் நினைக்கிறத பார்க்கிலும் வேகமாய் வருகிறார். அதனால ஒவ்வொரு நாளும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல இயேசுவோடு சஞ்சரிப்போம். அவர் வரும் பொழுது நாம் அவரோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. Glory, praise the Lord. அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, நீர் உம்முடைய குமாரனை எங்களுக்கு அனுப்பி அவரை எங்களுக்கு இரட்சகராய் தெய்வமாய் மட்டுமல்ல, நேசராக, அன்பராக, நண்பராக தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சில அனுபவங்களை நாங்கள் தியானித்தோம். அதை எங்கள் வாழ்வில் அப்படியே நடைமுறையாய் அனுபவமாய் மாற்றித்தாங்க என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.